ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. பொதுவாகவே சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம். ஏன்னா மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் இந்த சித்திரை மாதம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட சித்திரை மாதம் அப்படிங்கிறது குரோதாண்டினுடைய முதல் மாதம், தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து விதமான கிரகங்களுமே மாற்றம் பெற்று இருக்கும். மேலும் சூரியனோ உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களானது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் துலாம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தாங்க இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களினுடைய நிலையை நம்ம ஆய்வு செய்து பார்த்தோன்னா, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 7வது வீடான கலஸ்திர ஸ்தானத்திலும் 6வது வீடான நோய், கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்திலும் தாங்க காணப்படுது. 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கிரகங்கள் எல்லாம் சஞ்சரிக்குது. இதனால் துலாம் ராசிக்கு சித்திரை மாதத்தினுடைய கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். நினைத்ததை முடிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். மேலும் துலாம் ராசி ஆகிய நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நடைபெறக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். சித்திரை மாதத்தினுடைய துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, புதனால துலாம் ராசி நேயருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சாதகமான மாற்றங்களானது எல்லாமே ஏற்படுங்க. அதாவது வெளிநாடு போகணும் அப்படின்னு இது வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் உங்களால் போகவே முடியல அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளை எடுத்து வைங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக தாங்க இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க, அலுவலக வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் வெளிப்படையாக பேசுனீங்க அப்படின்னா உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களால் பெற முடியும். ஏப்ரல் மாதத்தில் 22ஆம் தேதி ஏற்படக்கூடிய செவ்வாயினுடைய பெயர்ச்சி அலுவலக வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வெகுமதிகள் உள்ளிட்டவையெல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க. மேலும் துலாம் ராசியினருக்கு கடனானது குறையக்கூடிய மாதமாக தான் இந்த சித்திரை மாதமானது அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது ஏற்பட போகுதுங்க. இப்படி சுக்கிரனுடைய பெயர்ச்சி துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்த இருக்குது. திருமண பேச்சுவார்த்தையில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு இதுவரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகி சித்திரை மாதம் 3ஆம் வாரத்திற்கு பிறகு எல்லாமே சரியாக போகுங்க. அதற்கு பிறகு திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நல்லபடியாக முடிவடையுங்க. வாகன யோகம், பார்ட்னர்ஷிப் தொழில் போன்றவை எல்லாத்தின் மூலமாக நல்ல ஒரு லாபம், ஆபரணங்கள் சேர்க்கை போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது. இப்படி என்னதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் துலாம் ராசி நேயர்கள் கவனமாக தாங்க இருக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சித்திரை மாதம் துவங்கி முதல் 10 நாட்களுக்கு துலாம் ராசியினர் இதில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. தீவிரமாக முயற்சி செய்தீங்க அப்படின்னா கூட காரிய தடைகளும் முயற்சிக்கு பலனில்லாத சூழலும் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் ஏற்படலாம். வீட்டில் சுபகாரியத்தில் தடைகளானது ஏற்படுங்க. செவ்வாய் பெயர்ச்சி உத்தியோகத்தில் வளர்ச்சியை கொடுத்தாலுமே கூட பொருளாதார ரீதியாக ஒரு சில தடைகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் உயர்ந்தால் கூட அதற்குரிய செலவுகளும் கூடவே வரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு உடல்நல ரீதியாக ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளானது அதிகரிக்கலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் 10 நாட்கள் முதல் 15 நாட்கள் வரை பல விதத்தில் தடங்களானது, நெருக்கடிகள், செலவுகள் போன்றவையெல்லாம் ஏற்படுங்க. ஆனாலும் ஏப்ரல் மாதம் இறுதியில், அதாவது சித்திரை மாதத்தினுடைய 2வது வாரத்திற்கு பிறகு எல்லா விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதாகவே நீங்கள் பார்ப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க. பொருளாதாரம் நல்ல வலுப்பட்டு காணப்படும். மேலும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி 8ல் மறைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வை படக்கூடிய வீடுகளில் குடும்ப ஆதரவு பயணம் செய்வதால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க.
சித்திரை மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மாற்றங்களானது கண்டிப்பாக ஏற்படும். நியாயம் உள்ளவர்களாகவும் நலிவடைந்தவர்களுக்கு பாடுபடக்கூடிய குணமுடையவங்களாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக பணவரவு கண்டிப்பாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தான் எந்த ஒரு காரியம் செஞ்சீங்கனாலும் அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அப்படித்தான் உங்களுக்கு எடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். இருந்தாலுமே கூட நிதானத்தோடு இருப்பது அவசியம். வீண் வாக்குவாதங்களால் பகைமைகளை எல்லாம் வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்கு நல்லது. மேலும் வீண் அலைச்சலுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு நடந்து முடியுங்க. என்ன ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் காலதாமதங்கள் ஆகலாம். அதாவது ரொம்ப அலைச்சல் கூட ஏற்படுங்க. ஆனால் இறுதியான முடிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் கைவிடக்கூடாது. என்னடா நம்ம செய்கிறது எல்லாமே தோல்வியில் முடியுதே, நம்ம அப்படியே இது பண்ணிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தோல்விக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால் நிதானத்தோடு இருப்பது அவசியம். முக்கியமாக துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே பொறுமையாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் கூட கூடுதலாக பொறுமையோடும் நிதானத்தோடும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அற்புதமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இதே நேரம் இந்த துலாம் ராசி நேயர்களுடைய கலைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கலாங்க. உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டெடிகேட்டிவாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தாங்க. கடன் பிரச்சனைகளை எல்லாமே தீர்வதற்கு ஒரு அற்புதமான மாதம்னா அது இந்த மாதம்தான். உங்களுடைய செல்வ நிலையானது உயர்ந்து காணப்படும். மேலும் இறுக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறப்போகுதுங்க. இது வரைக்குமே எவ்வளவு கடன் பிரச்சனையால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, வாய்ப்பு கிடைக்காம அவதிப்பட்டு இருந்திருக்கலாம். இது போல் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக மாறும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களை மேலிடத்தோட கருத்து வேற்றுமைகள் கூட ஏற்படலாம். அதனால் கவனமாக இருங்க. அரசியல் துறை அப்படின்னாலே ரொம்பவே பொறுமை முக்கியம். அதே போல் வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேச்சில் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் முழுவதுமாக உங்களுடைய கவனத்தை செய்துக்கோங்க. யாருக்கும் தேவையில்லாத இடங்களில் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. மேலும் இந்த மாதம் நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சாதகமான பலன்களை பெற வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. பயணங்களின் பொழுது கவனமாக இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் ரொம்ப ரொம்ப திருப்தியான நிலையானது காணப்பட போகுது. இதே போல சித்திரை நட்சத்திரத்தை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையானது ஏற்படலாங்க. மேலும் உங்களுடைய பொருட்களை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலை உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்துக்கோங்க. அது உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தாய் மாமன்ட்ட இருந்து கருத்து மோதல்கள் எல்லாம் ஏற்படலாங்க. அதனால் கவனமாக இருங்க. முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டி வரலாம். அதே நேரம் வேலையில் கவனத்தோடு நீங்கள் செய்யணுங்க. அதுவும் உங்களுக்கு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தை உடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நன்மைகளும் எந்த விதமான தங்கு தடையுமின்றி அடைய முடியும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்குமே தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய நோய்கள் கூட உங்களை விட்டு விலகி போகும். அதனால் ஏற்பட்ட மனபாரங்களானது குறையுங்க. வரக்கூடிய உபரி வருவாயால் உங்களுடைய கடன்கள் அனைத்துமே அடைக்குவீங்க. தொழிலதிபர்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் அனைத்தும் உங்களுக்கு சேரும். மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை தான் அடைய போகிறீங்க. மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு எளிமையான பரிகாரமும் இருக்குங்க. அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்னும் கூடுதலான நல்ல பலன்களை எல்லாம் பெற முடியும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து நீங்கள் சுக்கிர பகவானை வணங்கிட்டு வாங்க. அவருக்கு மொச்சை சுண்டல் நைவேத்தியமாக செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வமானது சேரும். மேலும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக 12 மற்றும் 13ஆம் தேதி காணப்படுதுங்க. இன்றைய தினத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான தினங்களாக 5 மற்றும் 6ஆம் தேதி காணப்படுகின்றது. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் துலாம் ராசி நேயர்கள் சித்திரை மாதத்தில் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாகவே நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.